என்ன ஆச்சு? தாவணி நெருப்புல எரிஞ்சிருக்கு, ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கு. என்னாச்சு பார்வதி? அம்மா கேக்குறாங்களா? பதில் சொல்லு. என்னாச்சு? உன் தாவணி எப்படி தீ பிடிச்சது? உன் பிளவுஸ் எப்படி கிழிஞ்சிச்சுன்னு சொல்லு. பெரிய ரூமுக்கு சுத்தம் பண்ண போனேன். அங்க நெருப்பு. வேலையில கவனம் இல்ல. விக்ரமாதித்தன் கதை சொல்லிட்டு இருக்கான். ரூம் சுத்தம் செய்யும் போது விளக்குல தாவணி பட்டு தீ பத்திக்கிச்சு. தீ அணைக்கும் போது ஆணையில ஜாக்கெட் கிழிஞ்சிருச்சு. அதான் வேற வழி தெரியாம இந்த சட்டை எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்பதான் நீங்க உள்ள வந்தீங்க. என்ன பொண்ணுமா நீ? என்ன நடந்ததுன்னு அப்பவே சொல்லி இருக்கலாம்ல என்கிட்ட. அப்போ நீங்க கோவமா இருந்தீங்க. உங்க முகத்தை பார்த்தது எனக்கு பேச்சே வரல. உங்க கோவத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பேச வரல. என் ஆதியோட சட்டைய நீ போட்டிருந்ததை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால்தான் உன்னை கோவப்பட்டு அடிச்சிட்டேன் பார்வதி. ஆனா நீ உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஆதியோட சட்டையை போட்டிருக்கேன்னு என்கிட்ட தைரியமா சொல்லி இருக்கலாம்ல. பொண்ணுங்க தைரியமா பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல பேசணும். அப்போ பேசாம இருந்தாலும் பிரச்சனை தான். புரிஞ்சுதா? தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க கூடாது. சரிங்கம்மா. சரி, நீ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரிங்கம்மா. போ. என்ன அது எதுவும் பேசாமல் சைலண்டாக இருக்க? நடந்ததை பற்றி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கியா? உங்கள் அம்மாவோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் இப்போ நினச்சா கூட எனக்கு பயமாக இருக்காது. நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் என் மனசில் பட்டதை சொல்லிடுறேன். ஆஃப்டர் பார்வதி உன் சட்டையை போட்டதுவே உங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியலையே, அப்புறம் எப்படி பார்வதி அவங்க மருமகளை ஏற்றுப்பாங்க?
நான் பெரியய்யா சட்டையை போட்டிருந்ததையே பொறுத்துக்க முடியாம கோவப்பட்டு என்ன அடிச்சுட்டாங்க அகிலாமா. எப்படி பெரியய்யா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்க? எப்படி என்ன தன்னோட மூத்த மருமகளை ஏத்துப்பாங்க? என் அம்மாவோட கோவம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. என்ன நடந்துச்சுன்னு பார்வதி சொன்னதுக்கப்புறம் அம்மா பார்வதி கிட்ட எவ்வளோ அன்பா அக்கறையா பேசினாங்க. அதை நீ கவனிக்கலையா? அப்போ உன் அம்மா மனசு மாதிரி பார்வதியை தன்னோட மருமகளை ஏற்றுப்பாங்கன்னு உனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? அவங்க மனசு மாறி என்ன தன்னோட மருமகளை ஏத்துப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அம்மாவை நீங்க எல்லாம் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட கான்ஃபிடென்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது உன் நம்பிக்கை நிச்சயம் உன்னை கைவிடாது. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பார்வதி, உன் கண்ணீருக்கான காரணம் எனக்கு புரியுது பார்வதி. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. தைரியமா இரு பார்வதி. நான் ஏதோ நீ சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆதிட்ட கூட இப்போ உன் கல்யாணத்தை பற்றி பேசிட்டு தான் வர்றேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பார்வதி. அழாத, தைரியமா இரு. பார்வதி, அழாத பார்வதி. நான் சொல்கிறத கேளு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பார்வதி. நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை பார்வதி. பார்வதி, அழாத பார்வதி. இதை ஆதிக்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதுதான். ம். சொல்லுஷா. ஆதி, நான் இப்போ கார்டன்லேருந்து தான் பேசுகிறேன். சரி. கார்டனில் பார்வதி செம்பருத்தி செடி முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. நடந்ததை நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன். பார்வதி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அழுகையும் நிறுத்தவே இல்லை. பார்வதியை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. அது இல்லை, அது என் பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி, அது நான் கிளம்புறேன். அம்மா உன்னை அடிச்சதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? அம்மா அடிச்சதுக்காக நான் அழல பெரியய்யா. உங்க சட்டையை நான் போட்டுட்டு இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி பெரியய்யா என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் என்னால அழுகையை நிறுத்த முடியல. நீ அம்மாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? நீ என் ஷர்ட்டை போட்டதை அம்மாவால் தாங்கிக்க முடியலனா, அவங்களால பொறுத்துக்க முடியலனா, உன்கிட்ட இருந்து சித்தி ஷர்ட்டை கழட்டும் போது அம்மா என் கழட்ட வேணான்னு சொல்லணும். என் பிளவுஸ் கிழிஞ்சிருந்ததுனால அம்மா சட்டைய கழட்ட வேண்டாம்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் காரணம்னா அம்மா அப்போவே போய் உன்னை ஷர்ட்டை மாற்றிட்டு வர சொல்லியிருப்பாங்க. உன்கிட்ட அன்பா அக்கறையை விசாரிச்சிருக்க மாட்டாங்க. உன்னை அம்மாவுக்கு பிடிக்கும் பொண்டாட்டி. உன் மேலே அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வெறுப்பும் கிடையாது. சூழ்நிலையை எடுத்து சொன்னால் அம்மா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதை தானே அம்மா உனக்கு அட்வைஸாக சொன்னாங்க. மறந்துட்டியா? வேண்டாம், நீங்க என்ன சமாதானப்படுத்த என்னென்னமோ சொல்றீங்க. எனக்கு என்னமோ எந்த சூழ்நிலையிலயும் அம்மா என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. உன் மனசுல நீ ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி பொண்டாட்டி?
முதல்ல நீ அழறதை நிறுத்து. உங்களை நினைச்சிட்டு வாழ்ந்தாலே போதும் நினைச்சு அந்த பழைய பார்வதியா இருந்தா நடந்ததை மறந்துட்டு என் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு கண்ணீரை கட்டுப்படுத்திட்டு இருப்பேன். ஆனா இப்போ நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற நினைப்போட வாழ்ந்துட்டு இருக்கிற பார்வதி நான். என்னால என் மனசை ஆறுதல் படுத்திக்க முடியல பெரியய்யா. உன் கண்ணில் கண்ணீரை பார்க்குற சக்தி எனக்கு கிடையாது பொண்டாட்டி. முதல்ல நீ அழறதை நிறுத்து. நான் சொன்னா நீ கேட்பியா மாட்டியா? உனக்கு நான், எனக்கு நீ. இது ஆண்டவன் எழுதி வச்ச தீர்ப்பு. இது மாற்ற யாராலையும் முடியாது. எந்த சக்தியாலும் நம்மளை பிரிக்கவும் முடியாது. நீ அழாத. நான் சொல்லிட்டே இருக்கேன். நீ அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீ அழுதா என்னால் தாங்க முடியாது. அழாத பொண்டாட்டி. உன் அழுகி நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. பொண்டாட்டிக்கு புருஷன் முத்தம் கொடுக்கறது தப்பு இல்லை. நான் இருக்கேன். நீ எதுக்கும் கலங்காத. தைரியமா இரு. போலாமா? அதிகாலை பூக்கள் உன்னை பார்க்க ஏங்கும், அந்தி மாலை மேகம் உன்னை பார்த்து தூங்கும். உன் கண்கள் தானே விண்மீன்கள் தேடும். உன்னோடு வாழ்ந்தால் வரமல்லவா? கனவுகள் தருகிறாய், கவிதைகள் தருகிறாய், உறவுகள் தருகிறாய் உயிரிலே. இது ஆண்டவன் எழுதி வச்ச தீர்ப்பு. இது மாற்ற யாராலும் முடியாது. எந்த சக்தியாலும் நம்மளை பிரிக்கவும் முடியாது. என்ன பெரியய்யா இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? நீயும் என்ன மாதிரி தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருப்ப. அதான் உன்னை தூங்க வச்சுட்டு போலான்னு வந்தேன் பொண்டாட்டி. என்ன பெரியய்யா சொல்றீங்க? நடந்தது எல்லாத்தையும் நினச்சி நீ இப்போ தூக்கம் வராமல் தானே தவிச்சிட்டு இருந்த. இல்ல இல்ல பெரியய்யா, அது வந்து இல்லை, எனக்கு தெரியும் பொண்டாட்டி. உன் மனசுக்குள்ள குடியிருக்கிற எனக்கு உன் மனசுல இருக்க போராட்டம் தெரியாம போயிடுமா? உன் மனசுக்கு நிம்மதி வேணும். நீ அமைதியாக தூங்கணும்னா நான் உன் பக்கத்தில் இருக்கணும். என் மூச்சு காத்து உன் மேலே பட்டுட்டே இருக்கணும்.
கவலைப்படாத. இனி என் மூச்சு காத்து உன் மேலே பட்டுட்டே இருக்கும். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ நிம்மதியாக தூங்கலாம். என்ன பெரியய்யா சொல்றீங்க? நீங்க எப்படி என் கூடவே இருக்க முடியும்? முடியும் பொண்டாட்டி. என்ன பார்க்குற? இந்த ஏர் பில்லோவில் என் மூச்சு காத்தை நான் நிரப்பி கொடுக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே என் மூச்சு காத்திருக்கு. இந்த பில்லோ உன் பக்கத்தில் இருந்தா நான் உன் பக்கத்தில் இருக்க மாதிரி. நீ தலைக்கு வச்சு படுத்துக்கலாம், கட்டி பிடிச்சி தூங்கலாம். நீ என்ன பண்ணாலும் என் மூச்சு காத்து உன் மேலே பட்டுட்டே இருக்கும். இப்போ நீ நிம்மதியா ஹாப்பியா தூங்கலாம். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் பெரியய்யா. சரி, அப்பா முடிச்சுக்க போறாரு, நான் கிளம்புறேன். ஏய், இருந்தாலும் நீ பயங்கர சுயநலக்காரி தான். என்ன பெரியய்யா சொல்றீங்க? நீ சந்தோஷமா நிம்மதியாக தூங்குறதுக்கு என் மூச்சு காத்து அதில் இருக்கு. நான் நிம்மதியாக தூங்குறதுக்கு உன் மூச்சு காத்து நீ தரமாட்டிய பொண்டாட்டி. இதில் உன் மூச்சு காத்தை ஃபில் பண்ணி கொடு. இனிமே உன் மூச்சு காத்துல நானும், என் மூச்சு காத்துல நீயும் நிம்மதியாக தூங்கலாம். ம். நான் வரேன் பொண்டாட்டி.